வாழும் வாழ்க்கை திட்டமிட்ட பாதையல்ல, வெளிச்சம் தேடும் தீபம் போல இயற்கையின் ஓட்டத்தில் செல்ல வேண்டிய பயணம். கௌடில்யன் சொன்னார், அறிவுள்ளவன் திட்டம் போடுவான், ஆனால் ஞானமுள்ளவன் சரியான நேரத்தில் தன் இதயத்தின் குரலை கேட்பான். வாழ்க்கை ஒரு போர்க்களம் அல்ல, அது ஒரு கவிதை. சில வரிகள் திட்டமிடப்பட்டவை, மீதியெல்லாம் இறைவன் எழுதிய துணிச்சலான அதிர்ச்சி. நாம் அதிகம் பயப்படுவது என்ன? திடீர் மாற்றம், திடீர் நிகழ்வு. ஆனால் உண்மையை கேள் நண்பனே, அழகான கதைகள் ஒருபோதும் திட்டத்தில் எழுதப்படுவதில்லை. நம்முள் இருக்கும் உணர்வு, நம்மை முன்னே தள்ளும் அலை, அதைத்தான் உலகம் இம்பல்ஸ் என்று சொல்கிறது. அதை ஒடுக்கினால் மனம் இறந்துவிடும், அதை கட்டுப்பாடில்லாமல் விடுவித்தால் வாழ்க்கை முறிந்துவிடும். ஆகையால் சமநிலையே தேவதை. மதிப்புள்ள மனம், நல்ல எண்ணங்கள், உள்ளுணர்வை புரிந்துணர்வு, இவை சேர்ந்தால்தான் சமூகத்தில் நாம் உண்மையான நாமாகிறோம். சமூக விதிகள் நம்மை கட்டுப்படுத்தலாம், ஆனால் உண்மை நம்மை விடுதலை செய்யும். உன் சிந்தனையை உருவாக்கு, உன் உண்மையை கண்டுபிடி. அப்போதுதான் உன்னால் மற்றவர்களின் இதயத்தில் இடம்பெற முடியும். வாழ்க்கை என்ற கவிதை சிறிது திட்டம், சிறிது தைரியம், சிறிது தன்னம்பிக்கை, மிக அதிகமான இயற்கையான உண்மை. அதுவே உன் சக்தி, அதுவே உன் சமூக சுயம், அதுவே உன் வாழ்க்கை. ஆக, வாழ்க்கையை மட்டும் வாழாதே, அதை உணர்ந்து, அனுபவித்து, கவிதையாய் மாற்றி வா. ஓர் அற்புதமான வாழ்க்கை உன்னை காத்திருக்கிறது.